நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. அவளை கல்யாணம் பண்ணணும்னு கடத்தின, கழுத்துல தாலியும் கட்ட போன. ஆனா திரும்பவும் இப்ப தனி மரமா உட்காந்துருக்கேடா வேட்டையா. ஒன்னு வில்லனா இருக்கணும், இல்ல குணச்சித்திரமா இருக்கணும். ரெண்டையும் மாறி மாறி பண்ணி கன்ஃபியூஸ் ஆகுறியாடா. கேரக்டரை கரெக்டா பண்ற வேட்டையா. வேட்டையா ஓண்டவுசர் ரோட்டையா தச்சு நீயும் மாட்டையா. எங்க அந்த பயவுளி ஆளவே காணோம். எவ்வளவு சொல்லி என்ன பிரயோஜனம். எவன் இது விசேஷ வீட்டுக்கு வந்துட்டு இளவு வீட்டுக்கு வந்த மாதிரி முக்காடு போட்டு உட்காந்துருக்கேன். ஒருவேளை வேட்டைனா இருக்குமோ? ஏ யார் பாது? எப்படி மனசு மாறினே தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உங்க முகரக்கட்டையை கொஞ்சம் காமிக்கிறீங்களா? எதுக்கு? இல்ல நாங்க ஒரு முகரக்கட்டையை தேடிட்டு இருக்கோம். அந்த முகரக்கட்டையும் இந்த முகரக்கட்டையும் ஒன்னா இருக்கான்னு பாக்கணும். அதான். ஹலோ காட்டுங்க கமான். ஏ காட்டை சே. ஏ காட்டுன்னு சொல்லிட்டே இருக்கேன், முக்காடு போட்டு உட்காந்துருக்க. அதே முகரக்கட்டை தான். என்ன ஏன் இப்படி வண்டியை வந்து மாடியில பார்க் பண்ணிருக்கீங்க? உள்ள போக மனசு இல்ல, அதான் வெளியில கொஞ்சம் காத்தோட்டமா உட்காரலாமே உட்காந்துருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், எங்க போனீங்க? அப்படின்னா நீ மீனாட்சி எங்கடா போனீங்க? எங்கேயும் போலையே. வீட்டுல இருந்து கிளம்பி நேரா மண்டபத்துக்கு தான் வரோம். வீட்டுல இருந்து கிளம்பி நேரா மண்டபத்துக்கு வர்றதுக்கு எதுக்கு நேரம் ஆச்சு? சீக்கிரம் டயத்துல என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறீங்களா? ஏச்சி சொல்ல. அதான் மாமா கிட்டே ஏன் லேட்டுன்னு சொல்லிட்டேன். இந்த கப் சர்வீஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன் லேட் ஆச்சுன்னு போது உண்மையே சொல்லுங்க. ஐயோ இல்லடி, நிஜமாவே கார் பஞ்சர் ஆயி. மாமா என்கிட்ட உண்மையே சொல்ல மாட்டீங்களா? வேட்டையனுக்கே செக் வைக்கிறாளே. ஏன் மாமா உங்க மைனா கிட்ட நீங்க உண்மையை சொல்ல பயப்படுறீங்க? என்கிட்ட நீங்க எவ்வளவு விஷயம் சொல்லிருக்கீங்க, ஆனா நான் யார்கிட்ட ஒரு விஷயமா சொல்லிருப்பேனா? சொல்லுங்க மாமா, நீங்களும் மீனாட்சியும் மண்டபத்துக்கு வர்றதுக்கு ஏன் லேட் ஆச்சு? சொல்லுங்க. மைனா. வெயிட். மைனா. வெயிட். ஏன்டா லேட்டு? மைனா அதை எப்படி மைனா என் வாயால சொல்லுவேன்? அதை எப்படி மைனா சொல்லுவேன்? இதுதான் சாக்குன்னு எப்படி சாயுது பாரு எரும மாடு. ஏ சி எந்திரி. உன் வாயில சொல்லாம ஊர் வாயில சொல்லுவாங்க. சொல்லு ஏன் லேட்டுன்னு. சொல்ற மைனா, ஆனா அதை கேட்டு நீ சாக்காயிடக்கூடாது. 10 to 12 நம்ம ஊர்ல பவர் கட்டுன்னு எங்களுக்கு தெரியும். நீ சொல்லு. மீனாட்சி நான் எங்கேயும் கூட்டிட்டு போல, அப்புறம் கடத்திட்டு போயிட்டேன். கடத்திட்டு போனியா? எதுக்குடா அந்த பிள்ளைய போய் கடத்தின? வேற எதுக்கு? கட்டாய கல்யாணம் பண்றதுக்கு தான். பாத்தியா கரண்ட் கட்லயே நீ எப்படி சாக்காகிறேன்னு? ஏச்சி மேல சொல்ற பக்கி. வேற என்னடா பண்ண அந்த பிள்ளையா? சொல்றேன் கேளு. சொல்லு. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாமா, என்ன விட்டுருங்க மாமா ப்ளீஸ். கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமா. நீ போய் சொல்ற மீனாட்சி. உங்க உயிரை விட என் விருப்பம் எனக்கு பெருசு இல்ல. அப்படியே அங்க இருந்து நம்ம ஊர் ஆலமரத்தம்மன் கோயிலுக்கு கல்யாணம் பண்ணதான். ஐயரு தாலி எடுத்து கையில கொடுத்து மாங்கல்யம் தந்து நானெல்லாம் சொல்லிட்டாப்ல. தாலியை நான் மீனாட்சி கழுத்து கிட்ட கொண்டு போறேன். அப்படி என்னாச்சுடா? சீக்கிரம் சொல்லி தொலை. இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் விடுவோமா மைனா? உன்னை கொன்னே போட்டுறேன், ஒழுங்கா சொல்லிடு. சொல்லுடா, தாலியை கட்டின இல்லையாடா?
தாலியை நான் மீனாட்சி கழுத்துக்கிட்ட எடுத்துட்டு போகையில போகையில கண்டே பத்னாமி சுபதே த்வம் ஜீவனதாம் ஷதோ சதமானம் பவதி ததாயம் ஷஷதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்காயுஷ்யமஸ்தோ தனகனகவஸ்துவாகனாபிருத்திரஸ்தோ சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாலியே சரண்யே சிரி மீனாட்சி நாராயணி நமோஸ்துதே. சிரி மீனாட்சி பரவாயில்ல மாமா. அது எப்படி மீனாட்சி சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருந்தா தானே மாமா சிரிச்ச முகத்தோட உனக்கு தாலி கட்ட முடியும். சிரிடா. நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல மாமா? அப்புறம் என்ன, கட்டுங்க. என்ன மீனாட்சி, ஏன் இப்படி பேசுற? எப்படி மாமா பேசுறேன்? நீ தானே கல்யாணம் பண்ணிக்கலாம் வாங்க மாமான்னு சொன்ன. இப்பவும் உங்களை தாலி கட்டதானே சொல்றேன். எனக்கு தாலி கட்டுங்க. ஆனா நீ சந்தோஷமா சொல்லலையே மீனாட்சி. நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் வாங்கன்னு சந்தோஷமா சொல்லலையே. அப்போ உனக்கு இதுல இஷ்டம் இல்லையா? உங்க இஷ்டப்படிதான் மாமா நான் நடந்துட்டு இருக்கேன். தாலி கட்டுங்க. இங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு? ஓய் சும்மாரியா. இல்ல நீங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்கோ. அதுக்குள்ள நான் போய் ஒரு டீயை சாப்பிட்டு வந்துடுறேன். போயா. ரொம்ப தேங்க்யூ ஓய். என்ன மீனாட்சி இப்படி சொல்ற? அப்ப என் காதுல புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன. காதல புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னது கரெக்ட் தான். ஆனா உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்ப என் காதுல புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன. காதல புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னது கரெக்ட் தான். ஆனா உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. அப்ப என்ன காதலிக்காமையா கல்யாணம் பண்ணிக்க வந்த? என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்துருவேன்னு சொன்னீங்கல்ல. 10 வருஷமா என்ன உயிருக்கு உயிரா நேசிச்ச என் மாமா என்னால சாகக்கூடாது. அதனாலதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்காக உங்களை காதலிக்கிறதா அர்த்தமாயிடாது மாமா. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமும் இல்ல, துளி கூட சந்தோஷமும் இல்ல. ஆனா இப்பவும் சொல்றேன், நீங்க உசிர் வாழணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. தாலி கட்டுங்க மாமா, பரவாயில்ல. அப்போ மனசுல எப்பவுமே சரவண ஒருத்தனுக்கு தான் இடம். என்னாச்சு மாமா? வந்து தாலி கட்டுங்க. என்னாச்சு மாமா?
மீனாட்சி, நான் உசுரோடு வாழணுன்றதுக்காக உன்னோட காதலே தியாகம் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச பாரு. இந்த வேட்டை எனக்கு அதுவே போதும் மீனாட்சி. நான் இதையும் ஒரு வகையான காதலாவே நினைச்சுக்கிறேன். என்னதான் உருகி உருகி காதலிச்சாலும் உன் இஷ்டம் இல்லாம உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது மீனாட்சி. தேவையில்லாம உனக்கு நீங்க நிறைய டென்ஷன் கொடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிரு. போய் கார்ல உட்காரு. உன்னை மண்டபத்தில் இறக்கி விட்டுறேன். தேங்க்ஸ் மாமா. நிஜமாவா வெட்டியா? ம், மீனாட்சி சிரிக்கலன்னு நீ தாலி கட்டலையா? ம். கொஞ்சம் கிட்ட வாடிய தங்கம். எதுக்கு? கிட்ட வான்னு சொல்றல்ல. என் தங்கம், என் ராசா. 4 சீன்ல நீ வில்லனா இருந்தாலும் லாஸ்ட் சீன்ல நல்லவனா மாறி என் நெஞ்சில நின்னுட்டடா. ஆடியன்ஸோட நெஞ்சிலே நின்னுட்டடா. ம். தேங்க்ஸ் மைனா. ஏண்டா இப்படி பெரிய விஷயத்த பண்றதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? என் ராசா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன். நீ உண்மையை சொல்லணும். என்ன? நீ நல்லவனா இல்ல கெட்டவனா? சொல்லுங்கள் மாமா, சொல்லுங்கள். நீங்க நல்லவனா கெட்டவனா? கதை எழுதுறவங்களுக்கே தெரியல, அப்புறம் எப்படி மைனா எனக்கு தெரியும்? ஐயோ ஐயோ, அவங்களுக்கே தெரியலையா? அது சரி, நீ ஏன் இவ்வளவு அழுவுற? உண்மையிலேயே நீ பெரிய மனுஷன் மாமா. எப்படி சொல்ற? அவளை கட்டாய கல்யாணம் பண்ணணும்னு கூட்டிட்டு போயிட்டு கடைசியில மீனாட்சி சரவணனுக்கு விட்டு கொடுத்துட்டே வேட்டையா? யூ ஆர் ரியலி கிரேட். சரவணனுக்கே விட்டு கொடுத்துட்டியே மீனாட்சிய. அதான் இல்ல. என்ன அதான் இல்ல? விட்டு கொடுத்தேன், ஆனா முழுசா விட்டு கொடுக்கல மைனா. அப்படின்னா? உன்கிட்ட சொன்ன பிளாஷ்பேக்ல சொல்லாத இன்னொரு பிட் இருக்கு மைனா. பிட்டா? பிட்டுனா இன்னும் சொல்லாத ஒரு பகுதி இருக்குன்னு சொல்ல வந்தேன். உன் மைண்டுக்கு ஏத்த மாதிரிலாம் யோசிக்காத. எங்க அந்த பிட்டி நீ சொல்லு பாப்போம். நான் தாலி கட்டலனதும் மீனாட்சி சந்தோஷமா சிரிச்சா. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. போய் கார்ல உட்காரு மீனாட்சி, மண்டபத்திலே உன்னை இறக்கி விட்டுறேன்னு சொன்னேன். சரி. சிறுத்தை கிட்ட இருந்து தப்பிச்ச புள்ளிமான் மாதிரி மீனாட்சி துள்ளி குதிச்சு போனா. அப்பதான் உன்கிட்ட சொன்ன பிளாஷ்பேக்ல சொல்லாத இன்னொரு பிட் இருக்கு மைனா. பிட்டுனா இன்னும் சொல்லாத ஒரு பகுதி இருக்குன்னு சொல்ல வந்தேன். உன் மைண்டுக்கு ஏத்த மாதிரிலாம் யோசிக்காத. எங்க அந்த பிட்டி நீ சொல்லு பாப்போம். நான் தாலி கட்டலனதும் மீனாட்சி சந்தோஷமா சிரிச்சா. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. போய் கார்ல உட்காரு மீனாட்சி, மண்டபத்திலே உன்னை இறக்கி விட்டுறேன்னு சொன்னேன். சரி. சிறுத்தை கிட்ட இருந்து தப்பிச்ச புள்ளிமான் மாதிரி மீனாட்சி துள்ளி குதிச்சு போனா. அப்பதான் தேங்க்ஸ் மாமா. மீனாட்சி ஒரு நிமிஷம். என்ன மாமா? இன்னைக்கு நீ சரவணனை ரொம்ப ஆழமா நேசிக்கிற, அதனால சந்தோஷமா என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ற. எனக்கு புரியுது. ஒருவேளை சரவண உன் வாழ்க்கையில இல்லைன்னு ஆகி நீயும் அவனை நிரந்தரமா பிரிஞ்சுட்டா, அதுக்கப்புறம் என் காதல சந்தோஷமா ஏத்துப்பியா? பதில் சொல்லு மீனாட்சி. அது எப்படி மாமா நானும் சரவணனும் பிரிவோம்? பிரிஞ்சிட்டா
அதுக்கு வாய்ப்பே இல்ல மாமா. அதை தீர்மானிக்கிறது நாம இல்ல மீனாட்சி. வாழ்க்கையில அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கிறது தான் பெரிய சுவாரஸ்யமே. அதனால எது நடக்கும் எது நடக்காதுன்னு தீர்மானிக்க நாம யாரும் இல்லை. நமக்கு அந்த அதிகாரமும் இல்லை. இப்போ சொல்லு மீனாட்சி, உன் வாழ்க்கையில சரவண இல்லைன்னு ஆயி அவனும் நீயும் பிரிஞ்சிட்டாலோ இல்ல அவனை நீ முழுசா வெறுத்துட்டாலோ என்னோட காதல நீ சந்தோஷமா ஏத்துப்பியா? அப்படி நடந்தா பார்க்கலாம் மாமா. பார்க்கலான்றது சரியான பதில் இல்லையா மீனாட்சி? ஏத்துப்பியா இல்லையா? எதுவா இருந்தாலும் இப்பவே எனக்கு பட்டுன்னு பதில் சொல்லு. சரவணனை பிரிஞ்ச அப்புறம் தானே கேக்குறேன். அப்புறம் என்ன? ஏன் இவ்வளவு யோசிக்கிற? சரிங்க மாமா, நீங்க சொன்ன மாதிரி நடந்தா உங்க காதலை நான் ஏத்துக்கிறேன். சரவணனை அடி வேரோட மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா முழு மனசோட நிறைவா என்னோட காதலை ஏத்துக்கணும். சரியா? அப்ப எனக்கு சத்தியம் பண்ணு மீனாட்சி, உன் வாழ்க்கையில சரவண இல்லைன்னு ஆயிட்டா என் காதல சந்தோஷமா முழு மனசோட நிறைவா ஏத்துப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியம் மாமா. எனக்கு இது போதும் மீனாட்சி. போ, வண்டியில உட்காரு. சரவணா இல்லைனா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியான்னு சத்தியம் வாங்கிட்ட மைனா. சத்தியம் வாங்கிட்டேன். அதனால மீனாட்சி என் வாழ்க்கையில துணைவியை அடையிறதுக்கு எனக்கு இன்னும் பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது சரி, தெளிவா தான் இருக்கியா? நீ ஒண்ணு கவலைப்படாத மைனா. நான் எதுக்குடா கவலை பண்ணோம்? ஒருவேளை மீனாட்சி சரவணனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை என் வாழ்க்கை துணைவியை அடையிறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு மைனா. பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. என்னடி குருவம்மா குறுகுருன்னு பாக்குற? மீனாட்சி ஆப்ஷன் ஏனா நான் ஆப்ஷன் பி, அப்படிதானே? கரெக்ட்டா சொன்னீ. கரெக்ட்டா பாயிண்ட் கேட்ச் பண்ண. இனிமே இப்படி கேப்பியாடா? ஏய் விட்றீ லூசே. டேய் நில்றா. உன்னை போய் நம்மளே மாதிரி செருப்பாலி அடிக்கணும்டா. மைனா இங்க ஒரு நிமிஷம் வாயே. நீ நின்னுட்டு இருக்க, இருடா நான் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொண்ணாத்து பெரியவாளும் மாப்பிள்ளையாத்து பெரியவாளும் இப்படி வந்து உட்காருங்க. சரி, நேரமாச்சு, உள்ள போலாம். ஐயா ஐயர் கூப்பிடாரு அவங்கள. இதோ வந்துடும்ப்பா. அருணாச்சலம் வா போலாம். போயிட்டு சம்பந்தி நீங்களும் வாங்க சபைக்கு. கண்டிப்பா நாங்க எல்லாமல நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடியே வந்துடுறோம். சரி சரி வாங்க. பாண்டி என்னப்பா? தைரியமா இரு. போ. ஏப்ல போன் அடிச்சிட்டு இருக்கே, என்ன பண்ற? ஏ போன் அடிக்குது ப்ளோ, உனக்கு என்ன கால் செவிடா? நீயே பாரு. கல்யாணம் ஆக போது இன்னும் சோம்பேறித்தனமா இருக்காது என்ன? சரி. ஏ உன் புருஷன் நம்மள கால் பண்றாப்ல. நினைச்சேன் என்னடா இன்னும் ஃபோன் பண்ணாம இருக்கானேன்னு. குடு. முடியாது. ஏய் குட்ரி. ஹலோ, பேக்ல அடிக்கிறவள வச்சுக்கிறாதீங்க. முடியாது. குட்ரி. முடியாது. ஹலோ ஹலோ, எங்க இருக்க? எங்க இருப்பேன்? என் ரூம்ல தான்.
ஓ சரி சொல்லு. நீ தான் சொல்லணும் மீனாட்சி. என்ன சொல்ற? எங்க போயிருந்த? யாரு? வேட்டைன்னு நீ எங்க போயிருந்தீங்க? ஏன் வர இவ்வளவு லேட் ஆச்சு? அதான் அவன் சொன்னானேடா, கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அப்புறம் பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோன்னு. மீனாட்சி என்னடா? உண்மையை சொல்லு, ஏன் வர லேட் ஆச்சு? நான் சொன்னா நம்ப மாட்டியா? நீ சொல்றத நம்புறேன், ஆனா அவன் சொல்றத நம்ப முடியாது. சரி, அப்ப நான் சொல்றேன். கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அப்புறம். வேணாம் மீனாட்சி. என்ன வேணாம்? இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? செல்லம், என்ன இன்னைக்கு நீ ரொம்ப நல்ல மூட்ல இருப்ப. அதனால என்ன நடந்துச்சுன்னு சொல்லி உன் மூட கெடுக்க வேண்டாம் தான் நினைக்கிறேன். ஏய், என்னடி சொல்ற? அங்க அப்படி என்ன நடந்துச்சு? இங்க பாரு சரவணா, ப்ளீஸ் அத பத்தி என்கிட்ட கேட்கவே கேட்காத. இன்னைக்கு நடந்ததை நான் என் வாழ்க்கையில மறக்கணும்னு நினைக்கிறேன். அத சத்தியமா என்னால உன்கிட்ட சொல்லவே முடியாது. மீனாட்சி. என்னடா? ஏய் ப்ளீஸ், என்னன்னு சொல்லுடி. வேணாண்டா, அத என்னாலே தாங்க முடியாதுங்கிற போது உன்னால இதெல்லாம் சத்தியமா தாங்க முடியாது. மீனாட்சி மீனாட்சி ப்ளீஸ், என் செல்லம் இல்ல. மாமா கிட்ட எதுவா இருந்தாலும் நீ சொல்லுவல்ல. நீயும் வேட்டையனும் எங்க போனீங்க? ஏன் லேட் ஆச்சு?